ஒரு நாள் அந்த அகோபிலம் காட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. நிருசிம்மத்துக்கும் சங்கரருக்கும் அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு அகோபிலம் கதோபலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகோபிலம் க்ஷேத்திரத்தில் ஒரு அடர்ந்த காடு மலைப்பகுதியில் சங்கரர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போது ஒரு காட்டுவாசி வந்தான். என்னோட காளி மாதாவுக்கு நீ பலியாயிடு, நீ தான் ஆத்மாதான் பெருசுன்னு சொல்கிறியே, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, ஆத்மாதான் பெருசுன்னு சொல்கிறியே, உன்னோட உடம்பு உனக்கு எதுக்கு, என்னோட காளி மாதாவுக்கு உன்னோட உடம்பை பலியை கொடுத்துற நீயே அப்படின்னு ஒரு காட்டுவாசி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற பகவத் பாதாள ஆதிசங்கரரை கேட்குறான். அப்போது சங்கரர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா சரி அப்படின்னுட்டார். சங்கராச்சாரியா என்ன சொல்லிட்டார், சரி அப்படின்னுட்டார். தயாராக உட்காந்துருக்கார், பதட்டமே இல்லாமல் ஆச்சு, உட்காந்தாச்சு பலி பண்ணுற இடத்துல. திடீர்னு ஒரு சிங்கம் பாஞ்சு தடுத்து அந்த காட்டுவாசியை உலுக்கி எடுத்து சங்கரரை காப்பாற்றிடுது ஒரு சிங்கம். இதை பற்றி அவர் தன் சிஷ்யன்கிட்ட அப்புறமா கேட்டார். அதுக்கு அந்த சிஷ்யன் அடுத்தது இன்னொரு கதை சொன்னாராம். என்னது அப்படின்னா, ஆச்சாரியாலே இந்த காட்டில் வரும்போது ஒரு வேடன் என்கிட்ட என்ன தேடிட்டுருக்கீங்கன்னு கேட்டான். நான் இந்த அகோபில இந்த மடம் இருக்கிற இன்னைக்கு அகோபில மடம் இருக்குது. அந்த காலத்தில் இந்த அகோபிலம் அப்படிங்கிற இந்த மண்ணில் இந்த இடத்துல நரசிம்ம சுவாமியை நான் தரிசனம் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருந்தேன். அதெல்லாம் சொன்னால் அந்த வேடனுக்கு புரியுமா, அதனால் நான் வேடங்கிட்ட சொன்னேன், என்ன சுவாமி இங்கே தேடுறீர் அப்படின்னு. அந்த வேடம் என்கிட்ட கேட்டான்ல, நான் தேடிட்டு இருந்தது நரசிம்ம சுவாமியை, இந்த அகோபிலம் பூமியில் இருக்கிற இந்த மண்ணில் இருக்கிற சுவாமியை. ஆனால் அந்த வேடன்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, சிங்கமுகம் எப்படியே சிங்கமுகம் மனுஷ உடம்புல ஒரு உருவம் இருக்குது இந்த காட்டுக்குள்ளே, அந்த மிருகத்தை தேடி அந்த உருவத்தை தேடி அந்த சிங்கத்தில் இருக்கிற அந்த உருவத்தை தேடி இந்த காட்டில் வந்தேன்ப்பா, அதைத்தான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னாராம். யார்? சிஷ்யன். அந்த வேடனுக்கு நரசிம்ம சுவாமின்னு சொன்னால் புரியாதுங்கிறதுக்காக. ஆனால் அந்த சிஷ்ய சுவாமி என்ன சொன்னாரோ அதை அப்படியே வேடன் நம்பி, சுவாமி உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் தேடி வந்த அந்த சிங்கத்தலம் மனுஷ உடம்பு இருக்கிற அந்த உருவத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடம் போயிட்டான். அவனுக்கு உண்மையிலே நரசிம்ம சுவாமின்னு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு உருவம் இருக்குன்னு அந்த சிஷ்யர் சொன்னதை அவன் நம்பிட்டான். தேடுறான் காட்டுக்குள்ளே பூரா தேடுறான். கடைசி சாயந்தரம் ஆச்சு, வரவே இல்லை, அது கிடைக்கவே இல்லை. நரசிம்ம சுவாமியாச்சு அது. தேடினா கடைசியில் சாயந்தரம் என்ன பண்ணிட்டான் அந்த வேடன், ஐயோ அந்த சுவாமிகளுக்கு நான் தேடித்தரேன் அப்படின்னு சொன்ன உருவம் என் கண்ணில் அகப்படலையே, அந்த உருவமே நீ இருக்க சத்தியமா, ஆனால் என் கண்ணு முன்னாடி நீ வரமாட்டேங்கிற, நீ கண்டிப்பாக வரணும், நீ வரல அப்படின்னா நான் அந்த சிஷ்யர்கிட்ட அந்த சுவாமிகிட்ட சொன்ன வாக்கு பொய்யா போயிடும், இல்லைன்னா என் உயிரை நான் போக்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வேடன் மனசு உருகா சத்தியமாகவே பேசினான். அந்த காட்டில் பெரிய குரல் எடுத்து உடனே பார்த்தா பிரத்யட்சமாக நரசிம்ம சுவாமி வந்தார். அதுக்கு முன்னாடி அந்த வேடனுக்கு முன்னாடி இந்த வேடன் என்ன பண்ணா, இதை விட்டா இனி தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு கயிறை போட்டு கட்டிட்டான். யார? நரசிம்ம சுவாமி. அவன் நினச்சிட்டு இருக்கா அது ஒரு மிருகம்னு. இந்த மிருகத்தை போட்டு கட்டி அந்த சாமிக்கிட்ட இழுத்துட்டு போயிடும், இப்படியே விட்டா பறந்து போயிடும், தப்பிச்சு போயிடும், ஓடி போயிடும்னு சொல்லி கட்டிட்டான். நரசிம்மர் அப்படியே சிரிச்சுட்டே இருந்தார். கொண்டு தரன்னு இழுத்து இந்த சிஷ்யர்கிட்ட அந்த வேடம் நிறுத்தியிருக்கான். சிஷ்யருக்கு தெரியுமே அது நரசிம்ம சுவாமி சாட்சாத்துன்னு. அடடா அபச்சாரம் பண்ணி வச்சுட்டியே வேடா, என்னப்பா இது அப்படின்னா, சாமி நீங்கள் கேட்ட உருவம் இதுதான், கொண்டு உங்கள் முன்னாடி நிறுத்திட்டேன், உங்களுக்கு நீங்கள் தேடினதை கொண்டு கொடுத்ததில் எனக்கு திருப்தின்னு சொல்லிட்டு அந்த வேடம் போயிட்டான். நரசிம்ம சுவாமி கிட்ட இவர் சிஷ்யர் கேட்குறார், சுவாமி அந்த வேடன் உங்களை கட்டி போட்டு இழுத்துட்டு வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு. ஆனால் அந்த வேடம் இப்படி கட்டும்போது நீங்கள் அவனை துவம்சம் பண்ணியிருக்கலாமே, நீங்கள் ஏன் இப்படி கட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க
எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த சீடர் சொன்னால், அதுக்கு நரசிம்மர் என்ன சொல்லியிருப்பாரு சொல்லு பார்ப்போம் மீனாட்சி. நான் சத்தியமாக உண்மையாக இருக்கேன்னு நீ சொன்னதை வச்சு அந்த வேடன் நம்பிட்டான். அவன் அதே அசைக்க முடியாத எண்ணத்தால் துளி சந்தேகம் இல்லாமல் என்னை கூவி 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 எங்கடா இருக்க, சிங்கமே எங்கே இருக்க, சிங்கத்தலை மனுஷ உடம்போட ஒரு உருவம் நீ இருக்கியாமே, அந்த சாமி சொன்னார், அந்த சாமி சொன்னது சத்தியமாக இருக்கு, நீ எங்கே இருக்க, தயவு செஞ்சு முன்னாடி வந்துடுன்னு நான் இருக்கேன்னு நம்பி என்னை கூப்பிட்டான். அதில் துளி கூட கலங்கம் இல்லை, சந்தேகம் இல்லை. இந்த காட்டில் நான் இருக்கேன்னு அவன் நம்பிட்டான், என்னை கூப்பிட்டான். நான் வரலைன்னா அழுதான். என்னை இதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததே இல்லை, ஆனால் நான் வரல, அவன் கண்ணுக்கு முன்னாடி வரலன்னொன்னா அவன் அழுதான், கெஞ்சினா. நான் வரலன்னு கோபம் வந்துருச்சு அவனுக்கு. ஆனால் நான் இருக்கேனா, நீ சொன்னது உண்மையா அப்படின்னு மட்டும் துளி சந்தேகம் உனக்கு வரவே இல்லை. நானே விரும்பி அவனோட கட்டுக்குள்ளே கட்டுப்பட்டுட்டேன், நான் விரும்பி கட்டுப்பட்டேன். ஆஹா அற்புதம். இதை கேட்ட இந்த கதையை, இந்த சம்பவத்தை சிஷ்யர் ஆதிசங்கரர்கிட்ட சொல்கிறார். இதை கேட்ட ஆதிசங்கரர், நரசிம்மமூர்த்தி அவர்தான் தன்னை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கார், அந்த காட்டுவாசி பலி கேட்டவங்கிட்ட இருந்துன்னு தெரிஞ்சுட்டார். நரசிம்மம் மேலே ஒரு ஸ்லோகம் பாடினார். இன்னும் இருக்குது இதை பற்றி சொல்கிறதுக்கு. இந்த பிரமிப்பு எப்படி போகும் மீனாட்சி, சொல்கிறேன். சுக்கே நின் தாழ்த்துணை.